என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா நாளைய தினம் உனக்கு பிடித்தமான ஒருவரை உன் இல்லத்திற்கு அழைத்து வரப்போகின்றேன். என் குழந்தையே, நான் இவரிடம் உன்னை பற்றி பெருமையாக சொல்லி வைத்திருக்கின்றேன். நீ என்னுடைய குழந்தை, என்னை ஒருபொழுதும் தவிர்க்க மாட்டாய் என்று நான் சொல்லி வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் இவரை அழைத்து வருவதாக சொல்லக்கூடிய இந்த செய்தியினை நீ தவிர்ப்பாயானால் நான் அழைத்து வரக்கூடிய இவரின் முன்னால் எனக்கு அவமானம் ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு அவமானத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் யாரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன், யாரை உன் இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது எனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் உன் பிரத்யங்கரா உனக்கான நல்ல செய்திகளை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்துகின்ற இந்த நேரத்தில் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்மால் அடைந்துவிட முடியும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உன்னோடு நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உன் அம்மாவினுடைய அன்பினை நீ உணர்ந்து கொண்டதையும் நான் புரிந்து கொள்வேன் அல்லவா? இந்த பிரத்யங்கரா சர்வசாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்துவதில்லை. ஏனென்றால் என்னை கண்டு பயப்படத்தான் செய்வார்களே தவிர யாரும் என்னை அவ்வளவு எளிதில் நெருங்கி வந்து விட மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னை நெருங்கி ஒரு பிள்ளை வந்து அன்போடு என்னை எப்பொழுதும் அரவணைக்கிறது என்றால் அது நீயாகத்தான் இருக்க முடியும். இந்த பிரத்யங்கராவை கண்டு ஒரு பொழுதும் நீ பயந்தது கிடையாது. தவறு செய்தால்தானே நாம் பயப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் நாம் தவறு செய்யாத பொழுது எதற்காக நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பார்த்து பயந்தது கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த பிரத்யங்கரா என்னை கண்டு என் பிள்ளை ஒரு பொழுதும் பயந்தது கிடையாது. அதற்கு மாறாக என்னிடத்தில் என் பிள்ளை எப்பொழுதும் அன்போடு பழகி கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது என் குழந்தைக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? என் குழந்தைக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதிலும் எந்த தவறும் இல்லை அல்லவா? அப்படியாக உன் வாழ்க்கையில் எதை நீ வேண்டும் என்று கேட்டாய், எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், அந்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்க நாளை உன் இல்லத்திற்கு உனக்கு பிடித்தமான இவரை நான் அழைத்து வருகின்றேன். இவரின் வருகை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பல நல்ல திருப்பங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும். இந்த வாழ்க்கை எப்படியாக உனக்கு இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை சூழ்நிலைகளையும் உணர்ந்து அத்தனை விஷயங்களையும் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவினுடைய அன்பினை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு நிறைய தகுதிகள் இருக்க வேண்டும். என்ன தகுதி? பணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தானே என் குழந்தையே? இது போன்ற ஒரு தகுதி தெய்வத்தின் முன்னால் நிற்கின்ற யாருக்கும் தேவை கிடையாது. யார் உண்மையானவர்களாக இருக்கின்றார்களோ, யார் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்காமல் இருக்கின்றார்களோ, பொய்யும் புரட்டும் களவும் இல்லாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த தெய்வத்தின் அருகில் வர முடியும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காமல், அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு சிரிக்காமல், வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எப்பொழுதும் கட்டுப்பட்டு நடக்கின்ற குழந்தை, நேர்மையாக தன் வாழ்க்கையை நடத்தி வருகின்ற குழந்தை என்று யார் இருக்கின்றார்களோ
அவர்களால் மட்டும்தான் தெய்வத்தின் அருகில் விரைவாக நெருங்கி வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா இன்று இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் இதை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தை இந்த அம்மாவை அதிகமாக நம்புகின்றது. என் குழந்தை இந்த தாயானவள் நமக்கு நல்லதை நடத்துவாள். எத்தனை பேர் இவளை பார்த்து பயந்தாலும், நம் துரோகிகள் எதிரிகள் எல்லாம் இவளை கண்டு பயந்து ஓடினாலும் நாம் ஒருபொழுதும் இவளை கண்டு பயப்படுவதில்லை. இவளை நான் என் அன்னையாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் அம்மா நமக்கு நல்லது செய்வாள் என்ற நம்பிக்கை கொண்டு நீ என் முன்னால் நிற்கின்ற குழந்தை அல்லவா? சில நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை எதையுமே எதிர்பார்க்காமல் என் முன்னால் வந்து நிற்பாய். அம்மா, நீ எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாம், உன்னுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் எனக்கு கொடு என்று நீ கேட்ட நேரமும் உண்டு. உன்னை உணராதவள் இல்லை. அதனால் என் பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உன்னுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து எப்பொழுதும் உனக்கான இந்த வாழ்க்கையின் உனக்கான தேவைகளை எல்லாம் உறுதி செய்திட இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் வந்து நிற்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய். நான் யாரை அழைத்து வரப்போகின்றேன், உனக்கு மிகவும் பிடித்தமானவர் என்று வேறு சொல்லி இருக்கின்றேன். நீ ஒருவரை சில காலமாக தேடிக்கொண்டிருக்கின்றாயே, அவரையா அல்லது வேறு யாரையும் நான் அழைத்து வரப் போகின்றேனா என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் பிரத்யங்கரா உனக்காக அழைத்து வரக்கூடிய இவர் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிவிடக்கூடியவர். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரி செய்து நீ அடைய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கக்கூடியவர். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவர்களிடம், அதாவது உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களிடம் எதிர்பார்த்து நீ நம்பி ஏமாந்தது எல்லாம் போதும். இனிமேல் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக எந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்துவதாக இருந்தாலும் இந்த பிரத்யங்கரா உனக்கு அதனை சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை தரும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்து சொல்வதற்காகவும் தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி ஒவ்வொரு அதிசயத்தையும் உன் கண் முன்னால் நான் நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு அதிசய மாற்றங்களையும் உன் கண் முன்னால் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா கொண்டு வந்து சேர்ப்பேன். என்ன வேண்டும், எது வேண்டும் என்று நீ என் முன்னால் கேட்டு நின்றாலும் அதையெல்லாம் நான் உனக்கு உறுதியாக தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ இழந்து விட்டாய். இனிமேல் எதிர்பாராத பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை கொடுக்கும். அதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் உனக்கு கிடைக்கிறது, எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பேற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திட இப்பொழுது நான் தயாராகிவிட்டேன். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல உன் பிரத்யங்கரா
நான் தயாராகிவிட்டேன். இதனை நீ விட்டு விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட்டாலே அது போதுமே. வேறு எந்த ஒரு விஷயங்களும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போவதில்லை. வேறு எந்த ஒரு உண்மைகளையும் இப்பொழுது நாம் தேடி தேடி அலைய வேண்டியதில்லை. என் குழந்தையே, நாளைய தினம் சிவராத்திரியினுடைய விடியல். அதனால் நாளை நான் அந்த சிவனையே உன் இல்லத்திற்கு அழைத்து வரப்போகின்றேன். என் குழந்தையே, நானே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, சிவபெருமானினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா? அது போதுமே என் பிள்ளை. தான் ஆசைப்பட்டதை விட பல சிறப்பான விஷயங்களை தன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற்றிடுவாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடப்பது உண்மை என்றால், நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு நீ சரியானபடி உனக்கான புரிதலை எடுத்து கொண்டால் அது போதும். நல்லதாகவே உனக்கு அத்தனை விஷயங்களும் நடக்கும். நல்லபடியாகவே அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும். உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக முழுமையான மாற்றத்தோடு உன் நல்ல நேரம் உனக்கு கொடுக்கும். சிவனின் அன்பு ஒருவருக்கு நிறைவாக கிடைத்து விட்டது என்றால் வேறு எதையுமே இந்த வாழ்க்கையில் அவர்கள் பெரிதாக எதிர்பார்த்து விடுவது கிடையாதல்லவா? அதனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற இந்த உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயமாக கற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக உண்மை என்று ஏற்றுக்கொள்வாய். உனக்காக நான் வந்திருக்கிறேன். உனக்காக என்றும் என்றென்றும் நான் பயணிக்கிறேன். எந்த நிலையிலும் உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் தேவையில்லை அல்லவா? இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் உனக்கு நடக்கத்தான் போகின்றது. நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான பெருமகிழ்ச்சியான அத்தனை உண்மைகளும் உன் கண் முன்னால் நடக்கத்தான் போகின்றது. எதற்கெல்லாமோ வருத்தப்பட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனி நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உனக்கான உண்மைகளை உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும். நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும். அம்மாவின் அன்பு, இந்த பிரத்யங்கராவின் அன்பு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். தலைகீழான திருப்பங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மால் அடைய முடியும் என்று நீ உணர்வதுதான் உனக்கான பேரதிசயத்தை எப்பொழுதும் உன்னுடையதாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும். எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் உன்னை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் எப்பொழுதுமே சரியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிரு. இனி எந்த நேரமும் உனக்கான பொன்னான நேரம். இனி எந்த சூழ்நிலையும் உனக்கான நல்ல நேரம் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.